ஹாய், எல்லாரும் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நடக்கணும், எங்கே நடக்கணும், எப்போ நடக்கணும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படிங்கிறது வீக்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் பை WHO வந்து மினிமம் ஆஃப் 150 minutes to மேக்ஸிமம் ஆஃப் 300 minutes ஆஃப் மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட், எப்படி நடக்கும்? ஹெல்த்தியாக இருக்கிறவங்க they can start from first walking, then jog, then run. blood pressure and diabetes இருக்கிறவங்க மினிமலாக வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் அது உங்களுக்கு நார்மலாக தெரியும் போது எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் மூலயமா பிரிஸ்க் வாக்கிங், அப்படி இல்லைன்னா மினிமல் ஜாகிங்கில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கலாம். ஒபீஸ் அண்ட் ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமலாக ஜாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் வித் எனஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு எங்கே நடக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று இன்டோர் ஆக்டிவிட்டி அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். இந்த இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் ட்ரெட்மில்ல நீங்கள் வாக் பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சைக்கிள், ரெக்கம்பண்ட் சைக்கிள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெட்மில்ல நீங்கள் வாக் பண்ணும்போது அது ஒரே ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷனில் தான் இருக்கும். அது உங்களுக்கு 5 நாள் 10 நாளுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஒரு போர்டம் கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுவே இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது புது ரூட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம், புது ஆளுங்களோட நடக்கலாம். இது வந்து உங்களுடைய மூடை எலிவேட் பண்ணலாம். இந்த இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, நீங்கள் எந்த விதமான ஒரு ஹசார்டும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை விட இன்டோர் ஆக்டிவிட்டீஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவே இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் என்ன ஒரே ஒரு பாசிபிள் ஹசார்டு என்னென்னா என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ். இது ஒன்று மட்டும்தான் அங்கே ஹசார்டாக இருக்கும். சப்போஸ் இஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஹசார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டோர் ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியே கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதனால் ஏதாவது ஹசார்ட் இருந்துச்சுன்னா இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் நடக்கலாம். ஆனால் அதுக்காக வாக்கிங்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருந்து ரெடியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்டோரில் நடக்கிறீங்களோ அவுட்டோரில் நடக்கிறீங்களோ, ஆனால் வாக்கிங்குங்கிறது மேண்டேட்ரி. தேங்க்யூ ஸோ மச்.